ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத் நாள் வரும் வரை உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சங்கை புரிந்த உஸ்தாதுமார்களே, உலமாக்களே, மதரசா மாணவர்களே, ஹலீஃபாக்களே, ரயீசுல் முகத்திமீன்களே, இஹ்வான்களே, அல்லாஹு தஆலா நாயனுடைய கிருபையினால சங்கை புரிந்திய குத்புல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தை சார்ந்த இந்த மனாகிபு ஷாதுலி ஷவ்வால் மாதம் பிறந்தார், துல்காதா துல்ஹிஜ்ஜா மாதம் பிறந்தார். எங்கெங்கெல்லாம் ஜாவியாக்களும் ஷாதுலியா தரீகாவுடைய இஹ்வான்களும் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நல்ல முறையில் மனாகிபு ஷாதுலியா ஓதப்பட்டு சங்கை புரிந்த உலமாக்களால் ஹலீஃபாக்களால் வரலாற்று செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு தன்னுடைய வாழ்வில் உள்ள பிழைகள் எல்லாம் திருத்தப்பட்டு நல்லவர்களாக மாறுவதுதான் இந்த சங்கியான மஜ்லிஸுடைய நோக்கம். வல்லநாயன் அந்த நோக்கத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும், எல்லா இஹ்வான்களுக்கும், எல்லா தரீகாவை சார்ந்த இஹ்வான்களுக்கும் வல்லநாயன் கபூல் செய்தருள்வானாக என்ற சங்கை பொருந்திய துஆ பிரார்த்தனையோடு தலைப்புக்குள்ளால் வருகிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, நம்முடைய இந்த திருநாட்டுக்கு ஷாதுலியா தரீகா எந்த அமைப்பில் வந்து சேர்ந்தனர் என்பதுதான் இன்றைய தலைப்பு. ஒவ்வொரு உலமாக்களுக்கும் தலைப்பு கொடுக்கப்பட்டு அந்த உலமாக்கள் எல்லாம் சங்கையான முறையில் அவர்களுடைய நேரத்தில் நல்ல முறையில் உரையாற்றினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தாக்கி அருளாக்கி ரஹ்மத்தாக்கி வைப்பானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய பேரப்பிள்ளையான ஷாதுலி நாயகத்தின் 21வது ஹலீஃபாவாக 1218 ஹிஜ்ரி ஆண்டில் முஹம்மது இப்னு மஸ்ஊத் இப்னு அப்துர் ரஹ்மான் மக்கியில் மக்ரிபியில் ஃபாசி ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறந்தார்கள். ஃபாசி நாயகம் என்று நாங்கள் என்ன சொல்கிறோம்? பெரிய ஃபாசி நாயகம் என்று சொல்கிறோம். இவங்க 228வது வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவர்கள். உலகத்தில் 70 வருஷ ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். மக்ரிபில் மொரோக்கோவில் ஃபாஸ் என்ற பெரும் ஊரில் பிறந்து மக்காவுக்கு வந்தார்கள். அங்குதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கு இருந்துதான் அஸ்ஸயீத் முஹம்மத் சாலிஹ் மௌலானா அல் யமனி என்பவங்கள அவங்களோட ஹலீஃபாவாக ஸ்ரீலங்கா நாட்டுக்கு அனுப்பினாங்க. பெரிய வாசி நாயமாக ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வரல. அவங்க 228 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்து அவர்களின் மூலமாகத்தான் இங்க சீனாங்கோட்டையில ஸ்ரீலங்கா நாட்டில ஒவ்வொரு இடத்திலும் பெரிய மௌலானாங்க என்று அவங்களோட வருஷ ஹத்தமுல் குர்ஆன் ஓதப்பட்டு அன்னதானம் கொடுக்கப்பட்டது. அவங்களின் மூலமாகத்தான் ஷாதுலியா தரீகா ஃபாசியா கிளையாக ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வந்தது. வரலாறு இது பயான் அல்ல, வரலாற்று செய்தி. நல்ல முறையில் விளங்கி கொள்ளணும். வல்லநாயன் பிழைகளை திருத்தி நல்ல அமைப்பில் நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தி அருள்வானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, ஷாதுலியா தரீகா கிட்டத்தட்ட 70 சொச்ச கிளைகள். ஷாதுலியா ஜர்காவியா, ஷாதுலியா இம்ரானியா, ஷாதுலியா முஹம்மதியா, ஷாதுலியா ஃபாசியா. அந்த ஃபாசியா கிளையாகத்தான் யமன் தேசத்தில் இருந்த அஸ்ஸயீத் சாலிஹ் மௌலானா அவர்கள் கண்மணி நாயகத்துடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த கண்மணி நாயகத்துடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க மக்காவுல பெரிய பாசி நாயகமாக இருக்கிறாங்க. கண்மணி நாயகத்துடைய குடும்பத்தில் பிறந்து இருக்கிறாங்க. மொரோக்கோ நாட்டுல பாஸ்ல பிறந்திருக்கிறாங்க. சிறு வயதிலே முழு குர்ஆனை மனப்பாடமாக்கி ஒரு ஆலிமாகி பெரும் கொண்ட ஒரு அறிவு கடலாக திகழ்ந்து மக்காவில் இருக்கிறார்கள். சிறு வயதில் இருந்தே கொடை உடுக்கிற தன்மை, இல்மாலும் கொடுத்தாங்க, படத்தாலும் கொடுத்தாங்க. அவங்களோட சிறப்பு பேரில் ஒன்றுதான்
அஜ்வாதுல் ஃபாசி என்று சொல்றேன். இன்னொன்று அவங்களுக்கு சிறப்பு பேர் குத்துபுல் வுஜூத் முலையினுல் கல்புல் காசி என்று சிறப்பு பேரு. கல்புல் காசண்டா அப்படியே சீர்கெட்டு போன மோசமாக இருந்த கல்லுமாக இருக்கின்ற கல்வெல்லாம் சீராக்கினான். துவா கேட்பாங்க, அப்படியே நெஞ்சில கையை தொடுவாங்க, கெட்டவன் கூட நல்லவனா மாறுவான். சிறு வயதிலே குர்ஆனுடைய ஹிஃபுல், சிறு வயதிலிருந்தே சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜுத் தொழுகை சிறு வயதிலிருந்தே தப்பாது. அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் எல்லாம் தரீக்கத்தை கையை பிடித்திருப்பது வெறுமனே சொல்லளவில் மட்டுமல்ல, செயலளவில் இருக்கணும். தஹஜ்ஜுத் தொழுக வாழ்க்கையில் பெரும் பரக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. கெட்ட வியாதிகளை நீக்கும். வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நோய்கள் சுகமாகின்றன. நினைத்து பார்க்க முடியாத கடன் தொல்லைகள் நீங்குகின்றன. அவ்வளவு பிரமாண்டமான பரக்கத்தான அல்லாஹ்வுடைய அருள நெருக்கக்கூடிய தொழுகையில், சுன்னத்தில் ஆக உயர்ந்த தொழுகை. எல்லா மக்களும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் சுபகுக்கு முன்னால் எழுந்து தொழுகின்ற தொழுகை. அது சின்ன வயதில் இருந்தே வாசி நாயகத்துக்கிட்டு இருந்து அவங்கதான் இவங்க வந்து சந்தித்து துவா பரக்கத்தை பெற்று போற நேரத்துல அவங்க சொன்னாங்க, வாசி நாயகமாங்க நீங்க எந்த தரீக்கத்துல பையத்தெடுக்கணும். அவங்க ஏற்கனவே காதிரியா தரீக்காவில் பையத்தெடுத்தவங்க. அவங்க சொன்னத ஒரு சாதாத் பெரியவங்க ஷேக் நாயகமாங்க அதை அப்படியே உள்வாங்கி கொண்டாங்க, சரி கண்டாங்க. அவங்கதான் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு பெரிய மௌலானான்னு சொல்றவங்களை அனுப்பி வச்சாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவின் மூலம் படகுல போட்டில தான் இங்க வந்தாங்க. எங்க வந்தாங்க அந்த டைம்ல, இன்றைக்கு 162 வருஷத்துக்கு முன்னா உள்ள செய்தி சொல்றேன். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 1860ஆம் வருஷத்துல நடைபெற்ற செய்தி. நாங்க எல்லாம் ஆலமுல் அருவாங்க, அப்பட வாப்பா இந்த காலத்தை சொல்ற. இது கிட்டத்தட்ட 1860 வருஷத்துக்கு முன்னால செய்தி என்றா 160 வருஷத்துக்கு முன்னால செய்தியே. அவங்க இந்தியாவில இருந்து அப்படியே ஹஜ்ஜி வத்த என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், காலிக்கு வந்தான். அந்த டைம்ல ஹஜ்ஜி வத்து என்று காலியில அப்துல் ரஹ்மான் வலியுல்லா அடங்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடம் இருக்குது, தெவட்டேன்னு சொல்லக்கூடிய இடம். இப்ப அது கச்சி வத்தேன்னு சொல்ற, சரியான ஹஜ்ஜி வத்த. அந்த காலத்துல அங்கேதான் ஹஜ்ஜி போவாங்க. அங்குதான் அவங்க வந்து இறங்கினாங்க. வியாபாரத்துக்கு வரல, யாரையும் எதிர்பார்த்து வரல. பாசி நாயகத்துடைய பையத்தை கபூல் செஞ்சு மார்க்கத்தை போதிக்க வந்தாங்க. பாருங்க, வந்த நோக்கமும் தூய்மையையும் பாருங்க. வந்து அப்படியே அங்க இறங்கி டிரெக்டாக வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஷோல என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் கொத்துவா பள்ளி என்றுவாங்க. இன்றைக்கு 3 தட்டு பள்ளி. அது அங்கதான் வந்தாங்க. அந்த டைம்ல அந்த பள்ளி சின்ன பள்ளி, ஆனா பிரமாண்டமான தோட்டம். இன்றே கூட அந்த பள்ளியை சுத்தி பெரிய மையவாடி, பக்கத்துல மக்கியா மதரசா, பெரிய வலவு உமர் டில்லி தோட்டம் அங்க அந்த காலத்தை சொல்ற. அவ்வளவு பிரமாண்டமான தோட்டம். அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்தினாங்க. நான் யமன் தேசத்துள்ளவங்க, நான் பெரிய ஷேஹாங்கள பாசி நாயகத்தை கண்மணி நாயகத்துடைய குடும்பத்துல பிறந்தவங்களை மக்காவுக்கு வந்து சந்தித்த அவங்க எனக்கு பையத்து தந்த அவங்கதான் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு போ சொன்ன. நான் அவங்களோட ஹலீஃபாவாகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல, அவங்களோட அழகு, அவனோட அருமையான பேச்சு, அவனோட தனி பணிவான தன்மையும், அந்த காலத்துல இருந்த பிரச்சனை ஸ்ரீலங்கா நாட்டுல, அதுலயும் தென் மாகாணத்துல குடும்ப பிரச்சனை, கண்ணூறு, அது மாதிரி செய்வினைகள், பாவங்கள், குடிபோதையில் இருந்தவங்க எல்லாரும் இவங்களை கண்டு வந்து தாண்ட குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. அப்படியே கேட்டு வந்தவங்க எல்லாம் உட்கார வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வாயால வெறுமனே சொல்ல வைக்கல, கல்வையும் சேர்த்து சொல்ல வச்சாங்க. வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர இல்ல. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஓதுவான். இல்லல்லாஹ் இல்லல்லாஹ், அவன் தான் ரப்பு, அவனை தவிர யாரும் இல்லை என்ற அந்த அருமையான ஹலரால வார இஸ்தப்பாக இருக்கிற திக்ருகளை அப்படியே செய்ய வச்சாங்க. 2-3 நாளாக போகல, வந்தவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டு பாருங்க. சுத்தமான கல்வி, தூய்மையான உள்ளம், பிரச்சனை நீங்கும்.
நீங்க கூட பாத்தீப்பீங்க, ஒரு பிரச்சனையை சுமந்து இஹ்லாஸாக தொழுது அதே நீயத்தோட ரப்பு கிட்ட கேக்குறீங்க, உடனே துவா கபூல். எவ்வளவு இந்த சப்ஜெக்ட நீங்க எல்லாம் பாத்துக்கிறீங்க இல்லையா? சில சப்ஜெக்ட் கேட்டு கேட்டு இன்னும் ஆன்சர் ஆகல. ஆனா இமாம்கள் கிதாப்ல ஒரு விஷயம் எழுதுவாங்க, நாங்க எல்லாம் கேட்டது கிடைக்காது கவலைப்படுகிறோம். இமாம்கள் அப்படி அல்ல, கேட்டது கிடைச்சா ஒரு சந்தோஷமா, கேட்டது கிடைக்கலன்னா ரெண்டு சந்தோஷமா. என்னடா இது ஆப்போசிட்டா இருக்குது, ரெண்டு சந்தோஷம் வருவா, கவலையோட அழுந்து கொண்டு போகும். ஏன் தெரியுமா? கேட்டது கிடைச்சா ரப்புல் ஆலமீன் கேட்டதை தந்துட்டான் அல்ஹம்துலில்லாஹ்னு சுஜூதுல போடுவான், ஒரு சந்தோஷம். கேட்டது கிடைக்கலையா, ரப்பு என்ற விஷயத்தை கேட்டான், அது உனக்கு இப்ப அவசியம் இல்ல, புறவுள்ள விஷயமே நல்லா பிட் போட்டு வச்சிருக்கியா, அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கியான், ரெண்டு சந்தோஷம். பாத்தீங்களா? எங்களுக்கு அதுக்கு மாத்தமாத்தான் வாரு. நல்ல உள்ளம், ஈமானிய உள்ளம், ரப்புடைய கல்பு சார்ந்த உள்ளம், அல்லாஹ்வோட எப்பயுமே டச் ஆகிருக்கிற, அல்லாஹ்வோட கோபப்படுகிறல்ல. பாத்தீங்களா? அவ்வளவு மோசமா இருந்தவங்க, குடும்ப சண்டை, சூனியமாம், பலாய் முசீபத்தாம், இதெல்லாம் அந்த திக்ரி மூலமாக 2-3 நாளில் நீக்கிட்டான். அப்படியே இந்த செய்தி காலி ஷோல இருந்து அப்படியே கோட்டைக்கு, அல்காமத்துக்கு, வேர்வலைக்கு இந்த செய்தி பரவுது. அந்த காலத்துல போன் ஒண்ணும் இல்ல, லெட்டர் எல்லாம் எழுதி அமைச்ச காலம் முடிக்க வாய் வாயாக பரவி மக்கள் எல்லாம் கூடுறாங்க. உடனே பெரிய மௌலானாங்க லெட்டர் எழுதினாங்க வாசி நாயகத்துக்கு, நாயகமே நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா நாட்டுக்கு இந்தியா மூலம் வந்து சேர்ந்து ஷோலே என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவாம், அங்க இருந்த மக்கள் எல்லாம் வந்தாங்க இருக்கிற, நீங்க தான் தௌராத்துகளை துவாவெல்லாம் சொல்லி கொடுத்த, மாஷா அல்லாஹ் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷப்பட்டு இன்னும் 2 பேர் அனுப்பினாங்க. அவங்கதான் அஹ்மது சாலிஹுல் மக்கியும் இந்தியாவை சேர்ந்த அபூபக்கர் மிஸ்கீனுல் காஹிரி. நீங்களும் இந்தியாவின் மூலமாக போங்க இவங்களை சந்திக்க அனுப்பினாங்க. அங்குள்ள மக்கள், எங்குள்ளவங்க, ஷோலையில் உள்ளவங்க, பெரிய மௌலானா, அவங்களுக்கு பெரிய தோட்டம் அல்ல, ஒரு இடத்துல அப்படியே ஒரு நல்ல ஒரு ஓலையால், அந்த காலத்துல ஓலை ஊடுதானே, ஓலையால களிமண்ண நல்ல முறையில் அடிச்சு கொடுத்தாங்க, ஒரு ரூம் மாதிரி அங்கதான் இருந்தாங்க. இன்றைக்கு பாருங்க, அவங்க அங்கதான் திக்ரோட ஔராதோடு இருந்தாங்க, வந்தவங்க எல்லாம் ஔராதோடு வச்சாங்க. இன்றைக்கு அந்த இடம் தெரியுமா, மக்கியா மதரசா, முகமது சாலிஹ் மௌலானாங்க இருந்த அந்த ஹாங்கா, அந்த இடம், அந்த வீடு தஹஜ்ஜும் திக்ரும் ஔராதுமா இருந்தது. இன்னைக்கு அது மக்கியா ஜாவியா. இன்றைக்கு 155 வருஷம் ஆகுது, அதுக்கு மேலே ஆகுது. ஸ்ரீலங்கா நாட்டுல மனாக்கிபு ஷாதுலியா ஷவ்வால துல்காதா துல்ஹிஜ்ஜால ஓதுறல்ல, ஸ்ரீலங்கா நாட்டிலேயே 161வது மனாக்கிபு ஷாதுலி மக்கியா மதரசால 2-3 நாளைக்கு முன்னால முடிஞ்சு 161ஆம் வருஷம். இங்க சீனாங்கோட்டையில 134வது வருஷம். பிழை இல்ல, 134 கேப், 28 வருஷம் கேப் ஆகுது இல்ல. அந்த டைம்ல கணிப்பீடு எடுக்கல. இங்க மருதான ஜாவியால 158வது வருஷம், எங்கட வலிகாம முருசியால 141ஆம் வருஷம். பாருங்க, எல்லாம் கிட்ட கிட்ட ஒரு 20, 15, 10க்குள்ளுக்கு. அந்த 161 தான் சரியானது. இங்க 134, 158, 141 எல்லாம் முன்னாலும் அந்த கணிப்பீடு இருக்கல்ல. ஆனால் அந்த எடல் உடஞ்சிக்கே தவிர சரியான அமைப்பு 161ஆம் வருஷம். அந்த மௌலானாட பணி, அவங்கள இந்த துவா பறக்கத்தெல்லாம் கண்டு வெற்றி கண்ட மக்கள் எல்லாம் இந்த பேர்வல, கழுத்தர, அதுபோல கொழும்பு, அதுபோல கெண்டி, கெலியோயா எல்லா இடத்துக்கும் இவங்களை அழைச்சி போனாங்க. எல்லா இடத்துலயும் இந்த திக்ரை காட்டி கொடுத்தாங்க. உள்ள பணக்காரர்கள் எல்லாம் ஒரு ஜாவியாவை கட்டினாங்க, ஜாவியா கண்டு காணிய வாங்கினாங்க. அவங்களின் மூலமாகத்தான் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு ஷாதுலியா தரீக்கா டிரெக்டாக வரல, பாசியாவா கிளையாகத்தான், பாசி நாயகத்தின் மூலமாகத்தான் வந்தது. இதுதான் ஷோர்ட் வரலாறு. இத கட்டாயம் வாலிபர்கள் நிறைய இருக்கிறீங்க, சின்னவங்க இருக்கிறீங்க, சொல்ற விஷயம் பெரியவங்க ஹலீஃபாக இருக்காங்க, உஸ்தாதுமார் இருக்காங்க, மூத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லத்திலே ஒரு மனப்பாடம், எத்தனையோ விஷயத்தை இவர் விட்டுட்டு போறான்னு அவங்களுக்கு தெரியும். நான் எத்தனையோ விஷயத்தை ஷார்ட் பண்ணி விட்டு கொண்டு போறேன். சில சப்ஜெக்ட் எனக்கு தெரியாம இருக்குது, மௌலானி இவரத்தை விட்டுட்டு போறாரு, இவரது இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சு கொள்ளலாம். எங்கட ஹலீஃபா ஜெயின்லாப்தி மௌலவி அங்க இருக்காங்க, எங்கட உஸ்தாத் ஓது காலத்துல மஹ்ஜில ஓதிக்காங்க, எங்கட உஸ்தாதுல மேல்த்து கிளாஸ் ஆவாங்க. அவங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் சொல்லச்சில்ல, மௌலானா எத்தனை விஷயத்தான் மிஸ் பண்ணி கொண்டு போறாருன்னு அவருக்கு நோட் ஆகுது, அது வேற செய்தி. ஆனால இந்த வாலிபர்களுக்கு நான் சொல்ற
இதுதான் எங்கட ஷாதுலியா தரீகா பாசியாவாக எங்கட ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வந்து சேர்ந்த பாத்தீங்களா. அந்த பெரிய மௌலானாங்க அபூபக்கர் மிஸ்குல் காஹிரி, சின்ன மௌலானாங்க அஹ்மது சாலிகுல் மக்கி, இவங்க எல்லாம் வந்து மக்களுக்கு ஔராத கொடுத்தாங்க, திக்ர கொடுத்தாங்க, வெறுமனே ஷரியத்துல இருந்தத கரெக்டாக தொழுகத்தை காட்டி கொடுத்தாங்க. நாங்க எல்லாம் சும்மா இல்லையா தொழுகிற இமாம் இன்றைக்கு என்ன சூரத் ஓதினாரு? சூரா ஜும்மாவும் முனாபிக்குள்ள கடைசியாய் நோயினார். எவ்வளவு பேர் அந்த யோசனையோட இப்படிப்பாங்க? சூரத்துல் வாத்தியா எவ்வளவு பேர் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட ஓதிப்பாங்க, எவ்வளவு பேர் சும்மா ஓதிப்பாங்க? தொழுத உடம்பு தாங்க ஹபீப் தொழுகுது, கல்பு தொழல்ல. எங்கட முன்னோர்களுக்கு அந்த சீதரிகள் கல்வோட சேர்த்து காட்டி கொடுத்தாங்க, செஞ்சாங்க. அதனால துன்யாவை அடைஞ்சாங்க, வாழ்க்கையில பரக்கத்தை அடைஞ்சாங்க. கரெக்டாங்க செஞ்ச தொழுகை உடல்ல. நாங்க சொபஹே உடுகிற ஹபீப், அவங்கள கார்ல தஹஜ்ஜுதே உடல்ல. தஹஜ்ஜத்ல இருந்து, துஆவுல இருந்து, வலீஃபால இருந்து, ஔராத் விட இல்ல. இந்த வலீஃபா ஓதுறவங்களுக்கு தெரியும். இப்ப வாலிபர்கள் எல்லாம் ஓதுறாமன்னு பெரிய சந்தோஷம் அடைகிற வல்ல நாயன் இந்த மொஸ் கமிட்டி சொல்றதுக்காக, அவங்க ஏவுறதுக்காக, அவங்கள கடமதி அப்படி நீங்க செய்ய போவான். நீங்க எனக்கு ரப்பு வேணும் என்று செய்யணும், அங்கதான் வெத்தி. நான் நல்லா வாடியோனும். பாருங்க, அந்த வலீஃபா உதச்சல்ல ஒன்றும் இல்லாத விஷயம் 2 தடவை வருது. சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய ஒரு ஆயத் எல்லாருக்கும் தெரியும். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. 2 தடவை வருது வலீஃபா. நான் வலீஃபா பத்தி பேசல, அவங்க காட்டி கொடுத்த ஔராத் எந்த அளவுக்கு எங்க முன்னோர்களுக்கு டச் ஆகி இருந்து எடுத்த வெத்திய பாருங்க. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, ரப்பே ரஹ்மானே உன்புறத்தால் எங்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயா. வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா, எல்லா விஷயத்தையும் கைராக்கி நல்லவாக்கி தருவாயா. ஓயினாங்க, நாவால மட்டுமல்ல கல்வையும் சேர்த்து ஓயினாங்க. பெரிய கோடீஸ்வரர்கள். இல்லாத மிஸ்கீன் என்றாலும் பிரச்சனை இல்ல, நோய் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, அல்லாஹ்வோடு இருந்தாங்க. அதனால பெரும் வெற்றியை கண்டாங்க. இங்க பேர்வலையில பெரிய மௌலானா ஹத்தமுல் குர்ஆன் 2 இடத்துல ஓதுது எனக்கு தெரிஞ்சது. ஒன்று மருதான ஜாவியால வைக்கிய பெரிய மௌலான ஹத்தமுல் குர்ஆன். அது மாதிரி இந்த சீனங்கோட்டையில அக்கரகூட ஜாவியால வைக்கிய. அக்கரகூட ஜாவியா நடக்குதானே? நடக்குது மாஷா அல்லாஹ். அவங்க சீனங்கோட்டையில அக்கரகூட ஜாவியால இருந்துதான் இங்குள்ளவங்களுக்கு சேவை செஞ்சாங்க. அவங்க யமன் ஹபீப், யமன் எவ்வளவு பரக்கத்தான ஊர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரிக் லனா ஃபீ யமனினா வ ஷாமினா, யா அல்லாஹ் யமனுக்கும் ஷாமுக்கும் நீ பரக்கத்து செய். அவங்க யமன்ல இருந்து மௌத்தாகணும் அல்ல, அதை விட பவரான ஒரு வார்த்தை இருக்கு கண்மன்னர், அதை அடையணும் வந்தாங்க. யமன்ல உங்களோட மையவாடியை விட 4 மடங்கு பெரிய ஒரு மையவாடி இருக்குது. ரமலான்ல போன சிலவங்களுக்கு தெரியும். ஜம்பல் என்று அந்த மையவாடி சொல்ற. அந்த ஜம்பல் மையவாடியில 99.9% அகில் பைத்தியலும் அகில் பைத்தியலுக்கு ஹிதுமத்தி செஞ்சவங்க மட்டும்தான் இறங்கப்பட்டி. ஒரு இடமைக்கு ஜம்பல்ல 70 பத்ரு சஹாபாக்கள் இறங்கப்பட்டி. 17ஆம் நாள் அங்க பத்ரி பைத்தெல்லாம் படிச்சு துவா பிரார்த்தனை எல்லாம் மாஷா அல்லாஹ் போனவங்க நாங்களே செஞ்சுட்டு வந்தோம். 70 பத்ரு சஹாபாக்கள். 313 சஹாபாக்கள் தான் பத்ரி கலந்து கொண்டாங்க. 314 பேர் தான் ஷஹீதானாங்க. அடுத்த 300 பேரும் மக்கால, யமன்ல, மதீனால, ஒவ்வொரு இடத்து நாட்டிலே போனாங்க. யமன்ல 70 பேர் நல்லதாக செய்யப்பட்டீங்க. அங்க ஜன்பல்ல உள்ள, அங்க யமன்ல உள்ள கண்மன்னாய துவா பரக்கத்தை பெற்ற நிறைய ஷேக்மார்கள், நிறைய அஹ்ல் பைத்தினர்கள், பெருங்கொண்ட உலமாக்கள், பெருங்கொண்ட இபாதத்தாளிகள், அசரானா அசர் தொழுதா எல்லாரும் ஜன்பல் மையவாடியில எல்லாரும் ஜியாரத்துக்கு வந்தீங்க. எங்களுக்கு ஜியாரத்துனாலே ஒரு சோம்பரம். உம்மாப்பட ஜியாரத்து செய்யறதுக்கே பெரிய பெருநாளைக்கு போறதே கஷ்டம். சிலவங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கு போறதே கஷ்டம். தான் பெத்து வளர்த்த உம்மவாப்பட பாருங்க. தாரி எங்களை நோஞ்சா நாட்கள் அல்ல, பெருங்கொண்ட ஷேக்மார்கள், கண்மணி நாயகத்தில் துவா பரக்கத்தை பெற்றவங்க அங்க இப்ப வீக்கிறாங்க. ஹஃபீல் இப்னு சாலிம் ரஹிமஹுல்லாஹ், ஹபீப் உமர் சாலிம் ரஹிமஹுல்லாஹ், இன்றைக்கும் அவங்கதான் பெரிய ஷேக். அவங்கதான் 20 ரக்காத்து தராவியையும் தொழுக்கிய, அவங்கதான் 20 ரக்காத்திலையும் 2 ஜுஸு ஓதிய, ரமலான் 30க்கும் 60 தடவை ஓதி முடிக்கிய. நாங்க ரமலான் கடைசி 10க்கே வித்திரு 11 கடைசி 10 தொழுகிய. அங்க தலப்பொறையில இருந்து தராவியாக்கு போற 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆக்கினா 2 மணிக்கு டெய்லி 11 ரக்காத்து எதிர் தொழுகிய. நான் ரமலான் கடைசிக்கு மட்டுமா, கடைசி 10ல ஸ்ரீலங்கால அங்க 30 நாள் அவங்கதான் தொழுகி. அதுவும் அவதான் 5 வக்து தொழுகி. அவங்கதான் ரமலான்ல சுபஹுக்கு பின்னால
தப்சீர் கிளாஸ் நடக்குது. 1500 பேர் தப்சீர் கிளாஸ். அவங்க யாரு தெரியுமா? சாதாத் அஹ்ல் பைத். அவங்க 4 வயசுல முழு குர்ஆனையும் பாடமாக்கி 68 வயசு. அவங்கள பார்த்தா 48 வயசு மாதிரி. அவங்கள எல்லாம் மாஷா அல்லாஹ் முஸா, நீங்க எல்லாம் யூடியூப்ல பாக்குறீங்க, எமன்னா நடிச்சு பாருங்க. ஹபீப் உமர் சாலிம் ரஹிமத்துல்லாஹி பாருங்க, தலைப்பை கட்டி நல்லா அழகா இருப்பாங்க. சரியான ஜீரன் அஹ்ல் பைத். அஹ்ல் பைத் அவங்க ஒரு தடவை மிஸ்ருக்கு வந்திருந்தாங்க. மிஸ்ரில் உள்ள ஷேഖோன்னு சொல்ற செய்தி இது, கதையல்ல, டஸ்ட்பின் அல்ல, ஒரு ஷேக் சொல்ற செய்தி. மிஸ்ருக்கு வந்தா இவங்க 10 நாள் ஒரு விஜயம் வந்தீங்க. அங்க ஒரு பெருங்கொண்ட ஷேக் இவங்களோட விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு இவங்களுக்கு ஹாதிமாயிக்கியா. அவங்க யாரு தெரியுமா? மிஸ்ரில் ஈக்கிய பெரிய ஷேக். எப்பயுமே கண்மணி நாயகத்தை தஹஜ்ஜத் கெல்மத்துல கனவு காண்றவங்க. இவங்க வந்ததுதான் அவங்கள காணல, கண்மணி நாயகத்தை கனவுல காணல. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா இது என்னாலும் காண்றது. இவங்க வந்து இவங்களுக்கு ஹிதமத் எப்ப நான் தொடங்கின அப்ப காணல, 10 நாளும் காணல. அவங்க போறாங்க, நாட்டை விட்டு போறாங்க. அடுத்த நாள் தூங்குறாங்க. டெய்லி 1000 சலவாத்து ஓதுரு, அதை விட கூட ஓதுரு. எப்பயுமே ஒரு சுண்ணத்தை ஓடுகிறல்ல, எல்லாரும் எப்பயும் சிரிச்ச முகம், மலர்ந்த முகம், முகத்தை பார்த்தாலே அந்த அளவுக்கு ஒலி. சரியா? அப்ப அவங்க போனதுக்கு பின்னால கண்மணி நாயகத்தை கண்டான். நாயகமே, இவ்வளவு நாள் உங்களை தரிசனம் காணலே, நீ யாருக்கு ஹிதமத் செஞ்சாயோ அவ்வளவு நாள் நீ என்னத்தான் பார்த்து பண்ணியிருந்தாய்? நீ யாருக்கு நீ ஹிதமத் செஞ்சாயோ அது என்னத்தான் நீ பார்த்து பண்ணியிருந்தாய்? அவங்க இந்த ஹயாத்தோட ஐக்கியாங்க. ஹபீப் உமர் சாலிம் ரஹிமத்துல்லாஹ் இன்னும் இன்றைக்கும் ஹயாத்தோட தான் இருக்கிறாங்க. நீ யார பார்க்க வேண்டும் என்று துடிச்சாயோ என்னத்தான் நீ பார்த்து கொண்டிருந்தாய் என்றா, கண்மணி நாயகத்திலேயே பேரப்புள்ளைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னது. அந்த அளவுக்கு கல்போட தச்சாக்கின ஷேக்மார்கள் வந்து அல்லாஹ்வோட நெருக்கின வலிபயா குத்தியா ஓதோனும், வெறுமனே நாவல்ல கல்போட ஓதோனும். சுபஹ் தொழுகை மிஸ் பண்ணப்படாது. உங்களோட முன்னோர்கள், நான் மாத்திரையில் உள்ளவங்க சொல்லல, இந்த பேர்வல மக்கள், உங்களோட வாப்பா, வாப்பட வாப்பா, வாப்பட அப்பா தஹஜ்ஜத் கெரும்பி. ஆனால் நீங்க இப்ப உள்ளவங்க இல்லைன்னு சொல்லல, மன்னிச்சு கொள்ளணும். முன்னே காலத்துல சொல்ல 160 வருஷத்துக்கு முன்னால ஹிஸ்டரிய சொல்றேன் நான். சரியா? அவங்க எல்லாம் இந்த ஷீனாங்கோட்டையில தஹஜ்ஜத் எல்லாம் எழும்பி சுபஹுடைய சுன்னத்தை வீட்டுல தொழுந்து சுபஹுடைய ஃபர்லுக்கு ஜமாத்து வந்து திக்ரு வதீபா யா குத்தியால சரியா கரெக்டா ஓதி சூரியன் உதிச்சதுக்கு பின்னால சலாத்துல் இஸ்லாக்கும் தொழுது, அதுக்கு பின்னால் லுஹாவும் தொழுது, அப்படி யாவரத்துக்கு போனாங்க. சரியா? யாவரத்துக்கு போயிட்டு 11 மணி ஆச்சுல பிசினஸ் பண்ணி யாவரம் லாபத்தோட வீட்டுக்கு வந்து 11 மணி கைலூலா தூங்கு. கைலூலா தஹஜ்ஜத் தொழுகிறவங்களுக்கு சுன்னத்து. கைலூலா தூக்கம் அறிவை உண்டாக்கும். ஜப்பான்ல ஸ்கூல்ல 10 நிமிஷம் படுக்குடுங்க. ஜப்பான்ல என்னடா ஜப்பான்ல அவன் விளங்கினதுக்கு நாங்க விளங்க இல்லையா? 10 நிமிஷம் படுக்குடுகாம். அவன் விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அறிவு வளருகாம், தஹஜ்ஜத் தொழணுமா. உங்களோட முன்னோர்கள் செஞ்சாங்க. லோஹருக்கு வீட்டுல எங்கட சமூகம் எப்படி தெரியுமா? அப்படி பின்னுக்கு வந்து 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 பிஸ்னஸே போன 10 மணிக்கு. இப்ப சீனங்கோட்டையில போறான், லோஹருக்கு போறான். அப்படியா? என்ன தெரியும், தலையாட்டுவாங்க. இப்ப பிஸ்னஸ் எப்ப தெரியுமா? லோஹருக்கு போற. இப்ப சைனீஸ் எல்லாம் வந்தீங்க, ஹராம் எல்லாம் வந்தீங்க. பாத்தீங்களா? சீனங்கோட்டையை திரட்டின நீங்க ஆக பெரிய துரோகம் செய்தீங்க. முன்னோர்களுக்கு மாத்தம். எங்கட முன்னோர்கள் காட்டி தந்த எல்லாம் நாங்க உங்களோட கெட்டித்தனம் அல்ல, உங்களோட அப்பா அம்மா செஞ்ச பரக்கத்து தான். நீங்க இப்ப ஏதோ பிச்சையா சந்தோஷமா வாழ்றீங்க, சந்தோஷமா வாழ்றீங்க. வாப்பா, வாப்பட வாப்பா, அப்பட வாப்பா செஞ்ச பரக்கத்து பேர பிள்ளைக்கு பலிக்கிய அது வந்தீங்க உங்களுக்கு. இப்ப உங்களோட பிள்ளைக்கு நல்ல முறையில வலிக்கணும்னா நீங்க இப்ப மொஸ்கொமிட்டி ஒன்று அமைப்பு காட்டி தந்தீங்க. பழையத்தெல்லாம் முட்டு, அவன் அப்படி இவன் இப்படி எல்லா முசீபத்தை முட்டு ஒரு சரியான அமைப்புக்கு வாங்க. ஸ்ரீலங்கா நாட்டிலே சீனா கோட்டை இங்கதான் சொல்ற. எவ்வளவு கண்ணியமான ஊர், எவ்வளவு கண்ணியமான மக்கள் வாழ்ந்த இடம். அலைமோல நாங்க சொன்னாங்களே பாசி நாயமாக வந்தது. யார் அது? பெரிய பாசி நாயகத்துடைய பேரண்ட உள்ள பெரிய பாசி நாயகத்துல மாஞ்சாரு ஷம்சுத்தீன் மக்கியில் பாசி ரலியல்லாஹு தஆலா. அவங்கள மகன் யாரு? முஹம்மது இப்ராஹிம் மக்கியில் பாசி ரஹிமஹுல்லாஹ். அவங்கள மகன் யாரு? கொள்ளு பேரன் ஷேக் பாசி நாயகமா சொன்ன பேர்வலையில் வந்து இருந்தாங்க. எல்லா வீட்டுக்கும் போனாங்க, எல்லாருக்கும் பேர் வச்சாங்க, எல்லாருக்கும் பல வெளியினாங்க, எல்லாருக்கும் இனிப்பு வச்சாங்க. அவங்க தான் அவங்க யாரு? அவங்களே அல்லாஹ் அக்பர். மிஸ்ர்ல 28 வருஷம் இல்மு படிச்சு
எக்ஸாம்ல பாஸ் ஆகி பெரிய அறிவு கடல் அல்லாஹ்வை நெருங்கினவங்க, அவங்களோட துவா பரக்கத்து இந்த ஊர் மக்களுக்கு இருக்குது. அந்த துவா பரக்கத்தை ஏன் இப்ப இல்லாம கோரம்னு கேட்கிற. அதுக்கு பிறகு உள்ளவங்க எல்லாம் வந்தாங்க, எல்லாம் சாதுலியா தரீக்கால காதிரியா தரீக்கா உள்ளவங்க, சும்மா ஷேக் அல்ல, கண்மணி நாயகத்துடைய குடும்பம். எங்க போற கதையல்ல இது சொல்ற, என்ன டைம் முடிய போகுது. கதையல்ல, வாப்பமார் வந்திருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைகளை குட்டியும் வந்திருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, சின்னவங்க இருக்கிறீங்க, வாப்பமார் எங்களோட முன்னோர்கள் உங்களோட அப்பமார்கள் காட்டி தந்த நல்ல அமைப்பை காட்டி கொடுங்க. எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போறாங்க, எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போறாங்க. நிறைய பேர் ஹஜ்ஜி போனவங்க, நிறைய பேர் உண்டாக்கு போனவங்க. காபத்துல்லா பாத்தீங்கதானே, காபத்துல்லா இந்த மாணிக்க கல்லா வெறுமனே கருங்கல்லு. அந்த கருங்கல்ல அப்படியே அரவாசிக்கு கருப்பு புடவையால மறைச்சி. இவரது ஒரு விஷயம் நீங்க நல்ல விஷயத்தை விலை கொள்ளணும், அப்படிதானே? மஞ்சள் புடவை இல்லை, வெள்ளை புடவை இல்லை, கருப்பு புடவை. ஆனா அந்த காபாவை பார்த்தா போன மக்கள் எல்லாம் அழுகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுவிக்கு ஆனந்தம், அழுவிக்கு சந்தோஷம், அதை கெட்டி அணைக்கிறாங்க. அது வெறுமனே கல்லு. அந்த கல்ல கருப்பு புடவையால போட்டிக்கு எவ்வளவு புடவை இருக்குது ஸ்ரீலங்கா நாட்டுல, எவ்வளவு கல் இருக்குது. அந்த கல்லுக்கு உசிரிக்குதா, அக்கிலிக்குதா, புத்து இருக்குதா? ஒண்ணுமில்ல ஹபீப். அந்த சும்மா கல்லு சும்முள்ள புடவை அல்லாவோட நிஸ்பத் ஆகிட்டு, காபத்துல்லா அல்லாட வீடு, அல்லாஹ் சேர்ந்துட்டு, அல்லாட நாமம் சேர்ந்துட்டு. ஆனால் அந்த காபத்துல்லா அவ்வளவு பெரிய மகத்துவம். முழு உலகமும் போறாங்க. ரமலான் 50 லட்சம், ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜிக்கு 30-35 லட்சம் மக்கள், அவ்வளவு பேரும் காபத்துல்லாவை வளம்பாராங்க. அந்த கல்லுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம். காபத்துல்லா அல்லாவுடைய ஊரு. உயிர் இல்லாத அந்த கல்லுக்கு புடவைக்கே அல்லாஹ் நிஸ்பத்தானத்தால, அல்லாஹ் சேர்ந்தத்தால, அல்லாஹ்ட நாமத்தை ரப்பு சேர்த்தத்தால அவ்வளவு பெரிய மகத்துவம் என்றா. ஸ்ரீதேவிகளே, சாதுலியா தரீகாவில் உள்ளவங்களே, மற்றும் தரீகாவில் உள்ளவங்களே, ஸ்ரீதேவியான ஸ்ரீதேவிகளே, இஹ்வாங்களே, உயிருள்ள இந்த கல்வில ரப்ப சேர்த்தண்டி வைங்க. எங்கட தரஜா எங்க வைத்தீங்க? செத்து போன கல்வி இன்னும் தொழுது தொழுது அடுத்து உணர்வு பொறாம. அவரை எப்படி BMW வாங்கு, அவரை எப்படி பெரிய வாகனத்துல போடு, அவரை எப்படி வீடு கட்டு, அந்த நஜீஸ் எல்லாம் இல்லாம ஆகணும். அதை எப்படி நீங்க போறாம போட்டீங்க? எப்படி அடிச்சு கொள்ற, எப்படி கோவப்படுங்க, எப்படி திட்டுக, எப்படி ஹிண்டடிக்க, இதெல்லாம் நஜீஸ், இதெல்லாம் இல்லாம ஆகணும். இதுதான் தரீக்கத்து. அல்லாஹ்வை சேர்த்த பெரிய மௌலானாங்க வந்து பிசினஸ் பண்ண வல்ல, சல்லி எடுக்க வல்ல, முழு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு ஜாவியாவை அமைச்ச அல்லாஹ்வோட இணைய அது எங்கட முன்னோர்கள் 100க்கு 100 சுத்தமாக செஞ்ச, ஆனால பெரும் வெற்றி கண்ட, பரகத்தை கண்ட. யமன்ல ஒரு ஷேக சந்தித்த ஒரு சாதார், அவருக்கு 106 வயசு. நான் இதுக்கு முன்னால சொன்னேன்னு சொல்லி தான் மன்னிச்சுவோம். ஆனா ஒரு இடத்துல சொன்னேன், இங்க சொல்லி தான் மன்னிச்சுவோம், திருப்பி சொல்றாருன்றதுக்கா. 106 வயசு, இன்னும் ஹயாத்தோட அணிக்காரு. அவர் 100ஆம் வயசுல 3வது திருமணம் முடிச்சிருக்காரு. 3வது திருமணம் முடிச்சல 2 கொஞ்சம் மௌத்தில ஹயாத்தோட 100ஆம் வயசுல 3ஆம் திருமணம் முடிச்சிருக்காரு. எதுன 100ஆம் வயசுல ஸ்ரீலங்கால அப்படி ஒண்ணு எதிர்வட்டி காணிக்க. கண்மணி நாயகர் துவாவுடைய பரக்கத், அந்த துவா பரக்கத் யமன் மக்களுக்கு மட்டுமல்ல, ஸ்ரீதேவிகளே, இஹ்வான்களே, அல்லாஹ் பாரிக் லி உம்மத்தி பி புகூரிஹா, ரப்பே ரஹ்மானே, என் உம்மத்துக்கு அதிகாலை நேரத்தின் நீ பரக்கத்து செய். அதிகாலை நேரத்துல பரக்கத்து சொல்லி நான் போட்டி ஒன்று படுக்கு. எப்படி பரக்கத்து வார, எப்படி பரக்கத்து வார? சொபகும் இல்ல, வதீபாம் இல்ல, யாபூத்தியாம் இல்ல, திக்ரும் இல்ல. அவர் இருந்து 8 மணிக்கு போயினாலா ஆள் விட்டா போதும். நாங்க நூறடியால கம்மன் தொட்டையில நாங்க வேண்டிய இடத்துக்கு போங்க, வேண்டிய டில்லிய சுத்துங்க, வேண்டிய நாட்டுக்கு போங்க. ரப்ப மறந்துடவான, சும்மா பல்ல காட்டிட்டு போவான. எப்பக்கு இதெல்லாம் திருத்தி கொள்ள போற? எப்படி எங்கட பிள்ளைகள் ஆளாக்கு பாருங்க. இங்குள்ள மையவாடியில் அடங்கப்பட்டவங்க யாரு? மாத்திர மக்களா, வலிகாமத்தில் உள்ளவங்களா, காடியில் உள்ளவங்களா? உங்க ரத்தம், உங்களோட வாப்பா, உங்களோட மனைவி, உங்களோட புள்ள, உங்களோட பேரன், உங்களோட அப்பா, அவங்க திருப்பி இங்க வார இல்ல, இனி நாங்க அங்க போறவங்க. அவங்க எல்லாம் ஸ்ரீதேவிகளா இருக்கிறாங்க. அந்த ஸ்ரீதேவியாக நாங்களும் இருக்கணும் என்றா வெறுமனே மனாக்கிபு ஷாதுலி 10-11 நாள சும்மா நீயத்து மட்டும் குடிக்கிறதுல முடிச்சிடாதீங்கோ. நானும் 10 நாளும் வந்த ஒத்தன் என்ற பெருநாமம் வானம். அதனால ரப்ப பயந்து கல்ப அல்லாஹ்வோட இணைச்சி
காபத்துல்லா என்று சொன்ன ஒரு உதாரணமே எங்கட கல்வை திருத்துறதுக்கு போதும். வல்லநாயன் நம் அனைவர்களுக்கும் பரக்கத்து செய்வானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களது பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மணி மக்கள் உட்கார் உறவினர்களை மன்னிப்பாயாக, இந்த பேருவலை சீனாங்கோட்டையிலே பிறந்து வாழ்ந்தவர்களை மன்னிப்பாயா, வாழ்ந்து இந்த தரீக்கத்துக்கா சேவை செய்தவர்களை மன்னிப்பாயா, சேவை செய்து கொண்டிருப்பவர்களை மன்னிப்பாயா. யாரெல்லாம் இஹ்வான்களா இருந்து நல்ல முறையிலே கல்வி சுத்தமாக்கி வாழ்ந்து வாழ வச்சு மௌத்தானாங்களோ அவன கபரெல்லாம் நீ வெளிச்சமாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயா, கெட்ட மரணங்களை விட்டும் பாதுகாப்பாயா, கெட்ட வியாதிகளை விட்டும் பாதுகாப்பாயா, அனைவருடைய ஹயாத்தை ஈமான் சலாமத்தோடு நீளமாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே கல்வில உன்னை மட்டுமே இணைச்சி வைப்பாயாக. துன்யாவுடைய எதுவுமே உட்புகுதாமல் நீ பாதுகாத்து வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை திருத்துவாயாக, ஐவேளை தொழுகையிலே பேணுதலை தருவாயாக. எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளை நல்லவர்கள் வாழ செய்வாயா. துன்யா ஆகிராவுடைய கல்வியிலே யா அல்லாஹ் அவன் ஹயாத்துக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. ரப்பே ரஹ்மானின் பெரியவர்களை கண்ணியப்படுத்துகின்றவர்களாக்கிடுவாயா. சிறார்களுக்கு அன்பும் இரக்கம் காட்டுகின்ற நல்ல பண்பை தருவாயா. எங்கட கல்வில ஈமானையும் தத்துவாவையும் இஹ்லாஸையும் இஹ்சானையும் நற்குணத்தையும் நீ தந்து வைப்பாயாக. சொத்து செல்வங்களோடு பரக்கத்தோடு வாழ செய்வாயா. அடுத்தவர்களுக்கு அள்ளி அள்ளி இஹ்லாஸோடு கொடுக்க செய்வாயா. பலஸ்தீன் கஸா மக்களுக்கு பரக்கத்து செய்வாயா. உலக முஸ்லிம்களுக்கு பரக்கத்து செய்வாயா. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இனி செல்ல இருப்பவர்களுக்கு நீ அவங்கள பயணத்தை லேசாக்கி ஹைராக்கி மக்பூலியத்தோட ஹஜ்ஜாக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டுமே என்று ஆவல் கொண்ட அனைவர்களுக்கு மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய வீட்டை கண் குளிர காட்டுவாயா. மதீனத்து மண்ணிலே வாழ செய்வாயா. நம்ம எல்லாம் ரப்பே ரஹ்மான் ஆசையோடு இருக்கிறோம். மதீனத்து மண்ணிலே நம்மை மௌத்தாக்குவாயா. ஜன்னத்துல் பக்கீல எங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்குவாயா. 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் செல்வார்கள் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டார்கள். யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை இனி கபூல் செய்வாயா. நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனை மக்களை கபூல் செய்வாயா. உண்மையான முஹிப்பீகள் ஆசை உள்ளவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே தரீக்கத்திலே சடங்காக செய்யாமல் உளப்பூர்வமாக உன்னை பயந்து உன்னை அடைய வேண்டுமே என்ற நல்ல தூய்மையான இஹ்லாஸான நியத்தை மௌத்து வரும் வரை நசீபாக்கி வைப்பாயாக. கண்மணி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய பரக்கத்தினாலும் இந்த மஜ்லிஸின் நாயகர் கண்மணி நாயகத்தின் ஸல்லல்லாஹு பேர உள்ள குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்கர் சய்யிதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பரக்கத்தினாலும் பெருங்கொண்ட பாசி நாயகத்துடைய பரக்கத்தாலும் ஏற்று கபூல் செய்வாயாக. வஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.